ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்துல வார்த்தை சொல்லுகிறது. 19வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. கர்த்தர் இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய காரியம் என்றால் ஒரு ஆவலாய்த்தான் இருக்கும். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய குடும்பத்துல யாராய் இருந்தாலும் சரி, ஒரு பழையதை நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதும் ஒரு புதிய ஒரு காரியம் வரும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போலதான் இன்று அநேக குடும்பங்கள்ல அநேக வாழ்க்கை ஒரு கசந்த வாழ்க்கையாய்த்தான் இருக்கிறது. கசந்து போய் இந்த கசப்பு மாறுமா? இந்த கசப்பு எனக்கு ஒரு இனிமையாய் மாறுமா? இந்த துக்கம் எனக்கு சந்தோஷமாய் மாறுமா? இந்த சோர்வு எனக்கு ஆனந்தமாய் மாறுமா என்று சொல்லி இந்த அநேக குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனையோடு தான் குடும்பங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் பாடுகளும் உபத்திரவங்களும் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் தான் அன்று யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, யாக்கோபோடு இடைப்பட்ட தேவன், அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைப்பட்ட தேவன் இன்றும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினால உங்களோடும் என்னோடும் இந்த சத்திய வசனத்தின் மூலமாய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதரியே, சகோதரனே, எந்த நிலையில் நீ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய மாட்டாரா? இந்த தெய்வம் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய மாட்டாரா என்று உன் வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல இருக்கிறதா? இந்த நாள்ல ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீங்க உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை பெற வேண்டுமே ஆனால் அந்த 18வது வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகள் நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. சகோதரியே, சகோதரனே, அருமையான தகப்பன், தாய்மாரே, என்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் முந்தி நடந்த சம்பவங்கள், பழைய சம்பவங்கள், அது இன்று பிரச்சனையாய் உங்களுக்கு எழும்பி கொண்டிருக்கிறதா? இந்த நாள்ல அந்த காரியத்துல, அந்த பிரச்சனையாய் எழும்பி நிற்கிற காரியத்துல தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்து நிச்சயமாய் ஒரு வழியை திறப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஒரு புதிய காரியம் நிச்சயமாய் நடக்கும். ஆகையால் சோர்ந்து போகாதீங்க. வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுதே அது தோன்றுமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே வேளையில இப்பொழுதே அது உங்களுக்கு தோன்ற போகிறது. இப்பொழுதே ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? இந்த நாள்ல கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களுக்கு அறியப்படுத்துகிறார், தெரியப்படுத்துகிறார். உனக்கு நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னுடைய தொழிலுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன் ஊழியத்திற்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன் பிரிந்திருக்கிற குடும்பத்திற்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நிச்சயமாய், நிச்சயமாய். ஏனென்றால் நான் வனாந்தரத்திலே நான் வழியை உண்டாக்கணுமெல்லாம், அவாந்தர வெளியில தண்ணீர் கிடைக்குமா என்று ஜனங்கள் தாகத்தோடு வறண்டு இருக்கும் பொழுது அவருடைய தாகத்தை தீர்த்த தேவன் நான் அல்லவா? அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நான் நீர்நிலைகளை உண்டாக்கின தேவன் அல்லவா? தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் கொடுத்த தேவன் அல்லவா? அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியே இல்லை. ஒரு பக்கம் பார்வோனின் சேனை நெருக்கி கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் செங்கடல் தடையா இருக்கிறது. எப்பக்கமும் நெருக்கத்தோடு இருக்கிற அவர்களுக்கு வழி இல்லாத இடத்துல ஒரு செங்கடல்ல வழியை உண்டாக்கின தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? அவர் ஆச்சரியமானவர் அல்லவா? அவர் அதிசயமானவர் அல்லவா? நீனும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆயும் இன்று நாம் ஒரு உணர்வில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த அற்புதங்களை எல்லாம் மறந்து போகிறோமே, இந்த அதிசயங்களை எல்லாம் மறந்து போகிறோமே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறார. நாம ஆபத்து காலத்துல யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும், நாள் பார்க்கிறவர்களையும், குறி சொல்லுகிறவர்களையும் நாம் நாடி தேடி ஓடுகிற ஜனங்களா இருக்கிறாங்க.
இந்த நாளில் இன்று நீ இந்த சத்தத்தை உண்மையாய் கேட்டுக்கொண்டு இருப்பாயே, ஆனால் கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறீங்களா? இல்லை என்றால் பிரிந்து சேர்ந்து இருக்கிறீங்களா? பழையவைகளை நினைக்காதீங்க, பழையவைகளை மறந்துருங்க. பழையவைகளை, முந்தினவைகளை, பூர்வமானவைகளை பேசி 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 நீங்கள் புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். புதிய ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. தேவனுடைய புதிய ஒரு காரியங்கள், புதிய ஒரு அற்புதங்களை செய்வதற்கு, ஒரு சமாதானத்தை தருவதற்கு, ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கு எது தடையா இருக்கிறது தெரியுமா? உங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள். ஏதோ கணவன் செய்த தவறாய் கூட இருக்கலாம், மனைவி செய்த தவறாய் கூட இருக்கலாம். நீங்கள் அதை பெரிதுபடுத்தி இன்றளவாயிலும் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறபடியினால புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்க. அது சகோதர சகோதரிகளுக்குள்ள உறவாய் இருக்கலாம், இல்லை என்றால் தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவாய் இருக்கலாம். பாருங்களேன், அந்த இளைய குமாரன் தன்னுடைய உள்ள ஆசி எல்லாவற்றையும் இழந்து தன் தகப்பனை சந்தித்து வந்து நிற்கும் பொழுது தகப்பன் மார்போடு அணைத்து கட்டி தழுவினது போல அந்த அன்பு அவன் செய்த பாவத்தை எல்லாம் மூடி போட்டதல்லவா? அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருந்தது? நீ என்னை விட்டு போனாயே என்று குத்தி காண்பிக்கவில்லையே, நீ இதெல்லாம் செய்தாயே என்று சொல்லி சுட்டி காண்பிக்கவில்லையே. எதை காண்பித்தது? அவருடைய அன்பு அங்கே ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினது அல்லவா? அந்த அவனுக்கு, அந்த இளைய குமாரனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து ஒரு நம்பிக்கை உண்டாக்கினது அல்லவா? அதே போல பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றும் கூட பாவம் செய்தது ஒருவேளை இருக்கலாம். கணவன் உங்களுக்கு தெரியாமல், இல்லை என்றால் மனைவி உங்களுக்கு தெரியாமல், தகப்பனுக்கு தெரியாமல், பிள்ளை, இப்படி சகோதரருக்குள்ள விரோதங்கள் பல இருந்தது உண்மைதான், நடந்தது உண்மைதான், நடக்கவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையே பேசிக்கொண்டிருப்போமே, ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே, தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே. பழையவைகளை களைந்து போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஆவியை உடையவர்களாய் வஸ்திரங்களை தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். பழைய வஸ்திரத்தையே உடுத்தி கொண்டிருக்கிறோமா? பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கொண்டிருக்கிறோமா? இன்று உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. எந்த ஊழியக்காரர்கள் ஜெபித்தாலும் சரி, நீ பழையவைகளை மறக்க வேண்டும். தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். தேவன் அதைத்தான் உன்னோடு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். பழையவைகளை பேசின வார்த்தையை பாயிண்ட் எடுத்து குத்தி காண்பிக்கிற அளவுக்கு நீ பேசிக்கொண்டு இருப்பாயே, ஆனால் அன்பு உன்னிடத்தில் இல்லை, அன்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவத்தை மூடும் என்று சொல்லுகிறது அல்லவா? அவருடைய அன்பை பெற்றவளாய் இருப்பாயே, ஆனால் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டும் இந்த அனுபவம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறாயா? இன்று தேவ அன்பு உன் உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது. நீ வாஞ்சியோடு கேட்பே ஆனால், இந்த நாளில வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்பாயே ஆனால், தேவ அன்பு உன் உள்ளத்தில் ஊற்றப்படுமே ஆனால், அது என்ன வார்த்தைகளை உன்னை பற்றி பேசியிருக்கலாம்? ஒருவேளை உமிழ்நீரை கூட உமிழ்ந்திருக்கலாம், உன்னை கேவலப்படுத்தி இருக்கலாம், உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கலாம், ஏன் உன்னை கை நீட்டி கூட அடிச்சிருக்கலாம். இன்று நீ மன்னிப்பாயே ஆனால் தேவன் உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். பிரியமான சகோதரியே சகோதரனே, சோர்ந்து போய் இந்த சத்தத்தை கேட்கிறாயா? இந்த நாளில் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற நேரம். இது அற்புதத்தை செய்கிற நேரம், ஒரு அதிசயங்களை செய்கிற நேரம். இந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆவலாய் இருப்பாயே ஆனால் பழையவைகளை மறக்கணும். பூர்வமானதை சிந்திக்கிறத நீ விட்டுரு. இந்த நாள்ல அது சொத்து சண்டையா இருக்கலாம், ஒருவேளை கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை தகாத உறவுகளை, பழைய உறவுகளையே இன்னும் பேசி 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 இன்னும் உன் வாழ்க்கைய சமாதானமான உள்ள காலங்களை ஏன் நீ இன்னும் குறுக்கி கொள்ளணும்? இன்னும் சமாதானம் உள்ள காலங்களை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். இன்னும் காலங்கள் உண்டு. இன்னும் எஞ்சிய காலங்களை தேவனோடு உள்ள உறவுல புதுப்பிக்கப்பட்டு இன்று ஒருவேளை உனக்குள்ள அதிக பாரமாய் இருக்குமே ஆனால், நீங்க இப்படி சொல்றீங்க சகோதரனே, எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வீங்கன்ட்டு, அது எப்படி ஆகும்? எனக்கு இருக்கிற காரியம் பெரிதல்லவா? தேவனுடைய பார்வையில எதுவுமே பெரியதல்ல. ஏனென்றால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்க, நீர்நிலைகளை உண்டாக்கின தேவன். இந்த நாள்ல உனக்காக என்ன உண்டாக்க வேண்டும்? என்ன குறைபாடு இருக்கு? நாமெல்லாம் அற்ப காரியத்திற்காக, அதை இயேசு கிறிஸ்து சீசரிடம் சொல்லுவார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? இன்றும் கூட இந்த நிகழ்ச்சியை சந்தேகத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால்,
இன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. சந்தேகங்கள் மறைந்து விசுவாசத்தினால், நீங்கள் நம்பிக்கையினால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார் என்றால் வார்த்தை சொல்லுகிறது. அதே 43ஆம் அதிகாரம் 2வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் என்ன செய்வாராம்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மீது புரளுவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நீ நம்புவாயே ஆனால் இன்று பாருங்க, நீ தண்ணீர்களை கடந்து பார். ஆறுகள், இதெல்லாம் ஒரு பிரச்சனை, போராட்டம் தான். ஏன் இப்ப நமக்கு தண்ணீர் தான் வர வேண்டும் என்று அல்ல. வருகிற பிரச்சனை எல்லாமே நான் வெள்ளத்தில் மூழ்கி நிற்கிறது போல இருக்கிறேனே, யார் எனக்கு கரம் நீட்டுவார், யார் எனக்கு ஒத்தாசையாய் நிற்பார் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த உலகம் ஒருவேளை கை நீட்டாமல் இருக்கலாம், இந்த உற்றார் உன்னை கை நீட்டாமல் இருக்கலாம், இந்த உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நீ நம்பின காரியங்கள் ஒருவரும் உனக்கு கை நீட்டாமல் இருக்கலாம். வல்ல கரம், உன்னை உருவாக்கின கரம், உன்னை அழைத்த கரம், உன்னை தெரிந்தெடுத்த கரம், உனக்கு ஒரு வாழ்க்கையை தந்த கரம், அந்த இயேசுவின் கரம் உனக்காக நீட்டப்பட போகிறது. ஆகையால் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. எசாயா 43ஆம் அதிகாரத்துல 2வது வாக்கியம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ அக்கினியில் நடக்கிறது போல என் பிரச்சனை என்ன சுட்டரிக்கிறது போல இருக்கிறது, இந்த பிரச்சனையிலே நான் அமிழ்ந்து போயிருவேனோ என்று ஏக்கத்தோடு இருக்கிறாயா? என்று கவலையோடு இருக்கிறாயா? இந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன் சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வந்த பிரச்சனைக்கு மேலாகவா உங்களுக்கு வந்திருக்கிறது? அவர்கள் மேலே அக்கினி வாசம் கூட இல்லையே, அக்கினி வாசம் கூட இல்லையே. இந்த நாளில் அதே தேவன், நீ பிரச்சனையின் மத்தியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறாய். பிரியமான சகோதரியே, சகோதரனே, உன் கண்ணீரை காண்கிற தேவன் அவர் இயேசுவாய் இருக்கிறபடினால அவர் உனக்காக பாரங்களை சுமந்தவர். அவர் மேல உன் பாரத்தை வச்சிரு. வேதம் சங்கீதத்துல 55ஆம் சங்கீதம் 22வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஏனென்றால் நீ இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? நீ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. தேவாதி தேவன் மீது உன் பாரத்தை சுமக்கிற, உண்மையாய் விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறபடினால அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை ஆதரிப்பார். உன்னை யாருமே ஆதரிக்க இல்லையா என்று உண்மையாய் உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தேற்றுவார். அவர் இடக்கையால் தாங்கி வலக்கையால் தழுவுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். என் தாய் தகப்பன் இருந்தால் என்னை விசாரிச்சிருப்பாங்க நீ நினைக்கலாம். ஒருவேளை என் தந்தை இருந்தா என் காரியத்தை நல்லா செஞ்சு முடிச்சிருப்பார் நீ நினைக்கலாம். பிரியமான சகோதரியே, சகோதரனே, தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், உன்னை மறவாதவர், உன்னை வெறுக்காதவர் கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் நீ சோர்ந்து போகாத. பிரியமான சகோதரியே, சகோதரனே, நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என்னால் இப்போ சமீபமாய் கூட பார்க்கிறோம், 2 பிள்ளையை கொன்று தன் தாயும் மரித்து கொண்டாள். பாருங்க, பிரச்சனை, போராட்டங்கள் தண்ணீரை போல, வெள்ளங்களை போல வரும் பொழுது, பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் பொழுது இந்த உலகத்தார் என்ன செய்யறாங்க? தனக்கு தானே சாவை விரும்பி பாருங்க வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறார்கள். நீ மாய்வதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, அழைக்கப்பட்டவள் அல்ல. நீ தேவனுடைய சத்தியத்தை என்னும் அறிவிக்கும்படியாக தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், உன் குடும்பத்துக்கு இதுவரையும் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறாயா? உன்னை கொண்டு அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அன்று சாரிபாத் விதவையின் வீட்டில் உள்ள காரியத்தை நீ நன்கு அறிந்த ஒரு வேதத்தில் உள்ள சம்பவம் தான். பாருங்க, மகனும் அவருடைய தாயுமாய் இருக்கிறாங்க. பல பாடுகள், கணவன் இல்லை. இதுல மிகுந்த உபத்திரவத்தை பட்டு கொண்டிருக்கிறாள். பட்ட பாடுகள் ஏராளமாய் இருக்கலாம். தேசத்தில் ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் குடும்பத்தில பல வார்த்தைகளை கேட்க முடியும். கணவன் இருந்து ஒரு குடும்பத்தை சமாளித்து கொண்டு போகிறதே பெரும் பாடாய் இருக்கும் பொழுது, கணவன் இல்லாமல் ஒரு குழந்தையை வைத்து எப்படி இந்த காலத்தை கடத்தி கொண்டு போக முடியும்? பஞ்சம் ஒரு பக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. என் வீட்டில் ஆகாரமும் இல்லை, என்னை எல்லாரும் வெறுக்கத்தான் செய்வார்கள், இனி சாவதை தவிர வேறு வழி இல்லை என்று
சொல்லி கடைசி நேர ஆகாரத்தை உன்று மரிக்கப் போகிறேன் என்று இருந்த அந்த சாரிபாத்தின் விதவையின் வீட்டை கர்த்தர் கண்டு, என் மகளை நீ மறைக்காதே என்று சொல்லி அன்று தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கையும் புது நம்பிக்கையும் கொடுத்தது போல இன்று கடைசி வேளையாய் இந்த வார்த்தையை கேட்கிறேன் என்று நீ சொல்லுகிறாயா? கர்த்தர் உனக்காக ஒரு அற்புதங்களை செய்வார், ஒரு அதிசயங்களை செய்வார். ஒரு சாரிபாத் விதவையின் வீட்டை எப்படி அவளை புறக்கணித்தார்களோ அதே விதவையை கொண்டு, அதே மகனை கொண்டு கர்த்தர் அந்த வீட்டை ஆகாரம் கொடுக்கிற அளவிற்கு அவருடைய பானையில மாவு குறையாதபடிக்கு பஞ்ச காலங்கள் முழுவதும் அந்த விதவையினால் அந்த குடும்பம் ஆதரிக்கப்பட்டது. ஒருவேளை பிரியமான சகோதரியே, சகோதரனே, நீ ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கலாம், யாபேசை போல ஒரு துக்கத்தின் பிள்ளை என்று பெயர் பெற்றவனாய் கூட இருக்கலாம். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. நீ தேவனிடத்தில் வந்தபடியினால கர்த்தருடைய பிள்ளையாய் நான் மாறிவிட்டேன், இனி கர்த்தர் எல்லாவற்றை பார்த்து கொள்ளுவார் என்று நீ சொல்லுவாயே, ஆனால் துக்கத்தின் பிள்ளையை அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அளவிற்கு ஆற்றி தேற்றுகிற தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். அதே விதவை கொண்ட அந்த குடும்பம் ஆதரிக்கப்பட்டது. யாபேசு பெற்ற தாயே துக்கத்தின் பிள்ளை என்று பெயர் வைத்தார். ஆனால் அந்த யாபேசுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்தார், ஒரு புதிய காரியத்தை செய்தார். அவன் தேவனோடு வேண்டுதல் செய்யும் பொழுது, அவன் தேவனோடு, என் தாய் கூட என் துக்கத்தின் பிள்ளையின் பெயர் வச்சிருக்கலாம், இந்த உலகம் என்னை விளங்காதவன் சொல்லி இருக்கலாம், பலர் பலவிதமாய் என்னை தூஷணமாய் பேசி இருக்கலாம், என்னை அழைத்தவர் ஒருவர் உண்டே, அவர் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்க கரம் என் கூட இருக்கணும்னு அந்த யாபேஸ் என்கிற மகன் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா? நாளாகமம் புஸ்தகம் பார்க்கிறோம், தெளிவாய் அங்கு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, இன்றும் கூட நீ வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தரிடத்துல தேவ தயவை வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் இந்த நாளில் உனக்கு தயவு பாராட்டுகிற நேரம் மாத்திரமல்ல, ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. எல்லாவற்றையும் புதிதாய் மாற்ற முடியும். உன் கணவனை புதிதாய் மாற்ற முடியும், பிள்ளையுடைய இருதயத்தை புதிதாய் மாற்ற முடியும், உன் பெற்றோருடைய இருதயத்தை புதிதாய் மாற்ற முடியும். நிச்சயமாய் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. குடிவெறியினால், விபச்சாரத்தினால், வேசித்தனத்தினால், அசுத்தத்தினால், பொய்யினால், தீங்கினால், கபடினால் நிறைந்திருக்கிற இதயத்தை ஒரு புது இதயமாய் மாற்ற முடியும். இன்று கவலையோடு இருந்திருப்பாய், ஆனால் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒருவேளை வழி தெரியலன்னு சொல்லுகிறாயா? வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஜீவனுமாய் இருக்கிறேன். இன்று மரித்து போயிருக்கிற பட்டு போன வாழ்க்கை எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும்படி செய்வார், சீக்கிரத்துல துளிர்க்கும்படி செய்வார். ஒரு புதிய ஒரு கிளையை உருவாக்க போகிறார். யாக்கோவின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளித்தது போல ஒரு நம்பிக்கையின் வேர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளித்ததல்லவா? அது இயேசு கிறிஸ்துவாய் வந்து உலகத்தின் பாவங்களெல்லாம் தன் மீது போட்டுக்கொண்டு உலகத்திற்கு ஒரு வழியை காண்பிக்க வந்தார் அல்லவா? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் ஒரு புதிய ஒரு வழியை காண்பிப்பார். சோர்ந்து போகாத, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை யார் மேல இருக்கணும் தெரியுமா? உனக்காக வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். யாரு சொல்ல முடியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று? உனக்காக ஜீவனை கொடுத்தவர். எந்த தெய்வம் உனக்காக ஜீவனை கொடுக்கும்? ஜீவனை வாங்குகிறதா இருக்கிறது, வழியை கேட்கிறதா இருக்கிறது. உனக்காக ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதி அந்த இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறபடியினால அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை இருக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ சோதனை என்றால் அதை காட்டின் விலையேற பெற்ற உன் விசுவாசம் சோதிக்கப்படும் அல்லவா?
சோதிக்கப்படும் அல்லவா? இந்த சோதனை கண்டு அஞ்சி போய்விடாதே. இந்த சோதனையிலும் தேவன் உன்னை சுத்திகரித்து ஒரு சுத்த தங்கமாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம ஜெபிக்க போகிறோம். யார் என்னை விசாரிப்பார், யார் எனக்கு கரம் நீட்டுவார் என்று சோர்ந்து போன உனக்கு இந்த செய்தியின் வாயிலாய் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உண்மையாய் விசாரிக்கிறவர். பிரியமான சகோதரியே, சகோதரனே, இந்த நாளில அவர் உங்களை விசாரிக்கிறவர். என்னை யாருமே விசாரிக்கலன்னு நினைக்கிறியா? உன் ஏழ்மை நிலைய யாருமே விசாரிக்கலன்னு நினைக்கலையா? ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போற, என்னை யாருமே விசாரிக்கல, என்னை ஒரு ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறாயா? இன்று இந்த நாள்ல ஆகாது என்று தள்ளப்பட்டின கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லானது. அது கர்த்தராலே ஆனது. அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவும் புறக்கணிந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராய் தான் வந்தார். அவரை அடித்து தொங்க விட்டது. கர்த்தர் மேல பாரத்தை வச்சுன்னு ஏன் சொல்லுகிறோம்? அவர் உனக்காக, எனக்காக, உன் பாரத்தையும் என் பாரத்தையும் பாவ சுமைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து ஒரு பலியான ஆட்டுக்குட்டியாய் சிலுவையில் ரட்சிப்பை தந்தவர். இரத்தத்தினால் இந்த உலகத்திற்கு விடுதலையும் மீட்பையும் கொடுத்தவர் உன் வாழ்க்கைக்கு ஒரு மீட்பை தரமாட்டாரா? அவரை தேடி, அவரை நாடி இந்த நாள்ல இந்த சத்தத்தின் வாயிலாய் உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். இது எனக்கே பேசின வார்த்தை என்று நீ சொல்லுவாயே. ஆனால் இந்த நேரத்துல கர்த்தர் தருகிற விடுதலையை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். அவர் தருகிற ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஒரு காரியத்தை உன் கண்கள் காணும். அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் காணும். யார் இடத்துலலாம் நீ சேதம் என்று நின்றாயோ அதே இடத்துல யாரெல்லாம் உன்னை நஷ்டம்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உன்னை எள்ளி நகையாடினாங்களோ, யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினாங்களோ அதே இடத்துல தேவன் உன்னை அற்புதமும் ஆச்சரியமாய் நடத்துவார். இதுவரையிலும் பிரச்சனை கண்டு ஓடுன, இனி நீ பிரச்சனை கண்டு ஓட மாட்டேன். பிரச்சனையில நடக்கிற அனுபவத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்துல காத்திருந்து, அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் பாதத்துல என் பாரத்தை வச்சுட்டேன், அவர் எனக்கு வழிகாட்டுகிறவர், அவர் எனக்கு ஜீவனானவர். என் வாழ்வு பட்ட மரத்தை போல் இருந்தது, இன்று ஜீவ தண்ணீரை கொடுக்கிறபடினால இந்த நாள்ல என் வாழ்வு சுக வாழ்வாய் துளிர்க்கும் என்று நம்பிக்கையோடு ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி ஜெபியுங்கள். இதே நேரத்தில் கர்த்தர் உங்கள் அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், அதிசயமாய் மாற்றுவார். சுக வாழ்வை சீக்கிரத்திலே துளிர்க்க பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. தேவ சமூகத்துல கண்ணீர் வடிங்க. ஒரு மனிதனுக்கு முன்பதாக கண்ணீர் வடிக்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. தேவன் தான் உங்கள் கண்ணீரின் வேதனையை அறிந்த கர்த்தர், வேதனையை அறிந்த கர்த்தர். இந்த நாள்ல கலங்காதே. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தைரியத்தோடு செல்லுங்க. இதுவரையில் வெட்கத்தோடு சென்ற இடத்துலலாம் கர்த்தர் எனக்கு ரட்சகர் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போமா ஒரு விசை? தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி, அன்பின் தகப்பனே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த சத்தத்தை கேட்ட பிரியமான சகோதரனே, சகோதரியே, யாராய் இருந்தாலும் சரி, அருமையான தகப்பன்மாரே, தாய்மாரே, யாராய் இருந்தாலும் சரி, இந்த வேளையில முந்தினவைகளை நினைக்காத. பழைய காரியத்தை பேசி பேசி இதுவரையிலும் சண்டை வந்ததல்லவா? இந்த நாளில் கர்த்தர் பேசின வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயே. ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுங்கப்பா, புதிய வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே, புதிய தொழிலை கொடுங்க ஆண்டவரே. ஒரு புதிய காரியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் கணவனுடைய இதயம் ஒரு புதிதாய் மாறணும்னு ஏக்கத்தோடு இருக்கிறாயா? கணவனுடைய இருதயத்தை புதிதாக்குங்க ஆண்டவரே. என் மனைவியுடைய இதயம் புதிதாக்க வேண்டும். இதனால் எங்கள் குடும்பத்துல பழையவைகளை பேசி 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 சண்டையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழும்பி நாங்கள் அனுதினமும் சண்டையில் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? இந்த வேளையில தகப்பன் இயேசு உங்கள் இருதயத்தை புதிதாய் மாற்றுகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால பாவங்கள் கழுவப்படுகிறது,
நீக்கப்படுகிறது, சாபங்கள் நீக்கப்படுகிறது. முள்முடி சூட்டப்பட்டவராய் உன் அண்டையில் வந்து உன் சாபங்களை எல்லாம் நான் என் மீது போட்டுக்கொண்டேன் என்று சொல்லி பலப்படுத்துகிற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில் தொங்கின இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். தடைப்பட்ட காரியங்கள்ல எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த நாளில் வாசலால் உட்பிரவேசிக்கும்படி ஒரு திறந்த வாசலை கொடுப்பீராக. என் சகோதரியே, என் சகோதரனே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதொழியாமல் இருந்தபடியினால, இயேசுவின் மீது நம்பிக்கையா இருக்கிறேன் என்ற வார்த்தையை நம்பி நீ இருக்கிறபடியினால, இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதுவரையிலும் அடைத்த கதவை நீ காண்கின்ற கண்கள் இன்று ஒரு திறந்த வாசலை காண போகிறது. இந்த வார்த்தை உனக்கு தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொண்டு முன்னேறி செல். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம். தேவ ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனையினால் என் வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, இன்று உனக்கு வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிற தேவன் பேசிக்கொண்டிருக்கிற காரியம்தான் இது. உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் நம்பிக்கை இழந்து விடாதே, உன் நம்பிக்கை இழந்துராத, உன் தைரியத்தை இழந்துராத. தேவன் மீது நம்பிக்கை வைத்து பார், தேவன் மீது நம்பிக்கை வைத்து பார். மனுஷனை நம்பி மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, ஆண்டவரை இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் தேவ கரம் நீட்டப்படுகிறதற்காக நன்றி அப்பா. இயேசு சுவாமி, உம்மைத்தான் நம்புகிறேன், உம்மைத்தான் விசுவாசிக்கிறேன். இன்று மனிதர்களின் அன்பு என்ன, உம்முடைய அன்பு என்ன என்கிறதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆவியானவர் ஆண்டவர் ஒவ்வொருவரோடு பேசுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறீரப்பா. இரு கரம் விரித்து ஆண்டவரே சிலுவையில எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தீர் அல்லவா. அந்த கல்வாரில் சிந்தின ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கையும் புதிய நம்பிக்கையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஒரு முறை இவர்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவரே, இவர்களுடைய சாட்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. ஆவியானவர் இவர்களோடு இடைபடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆச்சரியமாய் நடத்தி செல்லுங்க. எந்த இடத்துல விழுந்தார்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் ஒரு அனுகூலமான வாசலை திறந்து கொடுங்கப்பா. பட்ட வாழ்க்கை ஆண்டவரே, கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறட்டும். இவருடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும். வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவக்கரம் கூட இருந்து நடத்தட்டும். சகலவிதமான துதி, கனம், மகிமை உங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களுடைய ஆராதனை ஜீவப்பம் சபை, இதுல ஆரைக்குளம் அருகாமையில் இருக்கிற திருநெல்வேலி, ஆரைக்குளம் டு ஜோதிபுரம் போகிற வழியில் ஆலயம் அமைந்திருக்கிறது. ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு ஆராதனை உண்டு. யாவரும் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாக. God bless you.